ராமாயணம் நம் வாழ்க்கைக்கு தர்மத்தையும் பக்தியையும் நம்பிக்கையையும் கற்றுத்தரும் புனிதமான இதிகாசம். அந்த ராமாயணத்தின் 5வது காண்டமாக விளங்குவது ஸ்ரீ சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் என்றாலே நம் நினைவிற்கு முதலில் வருபவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர். சீதா தேவியை தேடி ஸ்ரீராமரின் தூதராக அனுமன் மேற்கொண்ட மாபெரும் பயணமும் அவர் செய்த அற்புதமான வீரச் செயல்களும் இந்த சுந்தரகாண்டத்தில் விரிவாக கூறப்படுகின்றன. இலங்கையில் சிறைப்பட்டிருந்த சீதா தேவியை தேடி அனுமன் கடலை தாண்டி புறப்படுகிறார். அவரது வழியில் பல தடைகள் வருகின்றன. மைனாகமலை அவரை வரவேற்கிறது. சுரசை அவரை சோதிக்கிறாள். சிம்ஹிகை அவரது நிழலை பிடித்து வழியை தடுக்கிறாள். ஆனால் வலிமை, அறிவு, துணிவு, பக்தி இவை அனைத்தையும் பயன்படுத்தி அனுமன் ஒவ்வொரு தடையையும் வெற்றி கொள்கிறார். இறுதியில் இலங்கையை அடைந்து அசோகவனத்தில் துயரத்துடன் இருக்கும் சீதா தேவியை கண்டுபிடிக்கிறார். அங்கே ஸ்ரீராமரின் கணையாழியை சீதா தேவியிடம் கொடுத்து ராமர் உங்களை தேடி வருகிறார் என்ற நம்பிக்கையை அவருடைய மனதில் விதைக்கிறார். சீதா தேவியும் தனது சூடாமணியை அனுமனிடம் கொடுத்து அதை ராமரிடம் சேர்க்கும்படி கூறுகிறார். பின்னர் அனுமன் இலங்கையில் தன் வீரத்தை வெளிப்படுத்துகிறார். அசோகவனத்தை அழிக்கிறார். ராவணனின் வீரர்களை எதிர்த்து போரிடுகிறார். இறுதியில் தனது வாளில் வைக்கப்பட்ட தீயையே ஆயுதமாக்கி இலங்கை நகரையே தீக்கிரையாக்குகிறார். பின்னர் மீண்டும் கடலை தாண்டி வந்து சீதா தேவி இருக்கும் செய்தியை ஸ்ரீராமரிடம் தெரிவிக்கிறார். சுந்தரகாண்டம் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துகிறது. இறைவன் மீது முழுமையான நம்பிக்கையுடனும் உண்மையான பக்தியுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டால் எத்தனை பெரிய தடைகளையும் கடந்து வெற்றி பெற முடியும். அதனால்தான் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும் கேட்பதும் படிப்பதும் புனிதமானது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஸ்ரீராமரின் தூதனாக அனுமன் மேற்கொண்ட அந்த மாபெரும் பயணத்தை நாம் ஒன்றாக பயணிப்போம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீ ஹனுமான். அனுமன் இலங்கை செல்ல தயாராகுதல். அயோத்தி மன்னன் ஸ்ரீராமரின் அன்பு மனைவியான சீதா தேவியை இலங்கை மன்னன் ராவணன் சிறைபிடித்துச் சென்றான். சீதையை தேடி ராமரும் லட்சுமணரும் பல இடங்களில் அலைந்தனர். இறுதியில் சுக்ரீவனின் தலைமையில் இருந்த வானரப்படை சீதையை தேடுவதற்காக 4 திசைகளிலும் புறப்பட்டது. தெற்கு திசையில் சென்ற வானரர்களுக்கு சீதை இலங்கையில் இருப்பதாக தெரிய வந்தது. ஆனால் அவர்களுக்கும் இலங்கைக்கும் இடையில் மிகப்பெரிய கடல் இருந்தது. அந்த கடலை தாண்டி இலங்கைக்கு செல்ல வேண்டும். யாரால் அந்த பெருங்கடலை கடக்க முடியும்? வானரர்கள் அனைவரும் கவலையுடன் நின்றனர். அப்போது வயதில் மூத்தவரான ஜாம்பவான் அனுமனை பார்த்தார். ஜாம்பவான் கூறினார், அனுமனே, உன்னுடைய உண்மையான வலிமையை நீயே மறந்துவிட்டாய். நீ சாதாரண வானரன் அல்ல. சிறு வயதிலேயே சூரியனையே பழம் என்று நினைத்து வானில் பறந்தவன் நீ. உன்னிடம் அளவற்ற வலிமையும் வேகமும் அறிவும் இருக்கின்றன. இந்த கடலை கடந்து இலங்கைக்கு சென்று சீதா தேவியை தேடக்கூடியவன் நீதான் என்று கூறி அவனை ஊக்கப்படுத்துகிறார். ஜாம்பவானின் வார்த்தைகளை கேட்ட அனுமனின் உள்ளத்தில் மறைந்திருந்த வீரமும் சக்தியும் விழித்தெழுந்தன. அனுமன் தன் உண்மையான வலிமையை உணர்ந்தார். அவர் தன் உடலை பெரிதாக்கினார். மலை போல் உயர்ந்து நின்றார். அவரது தோள்கள் விரிந்தன. அவரது கண்களில் வீரமும் உள்ளத்தில் ஸ்ரீராமரின் நினைவும் நிறைந்தது. அனுமன் கூறினார், ஸ்ரீராமரின் பணிக்காக நான் இந்த கடலை கடந்து செல்வேன். சீதா தேவியை நிச்சயமாக கண்டுபிடிப்பேன். அவரது செய்தியை ராமரிடம் கொண்டு வருவேன். தேவைப்பட்டால் இலங்கையையே புரட்டி போடுவேன் என்று கூறுகிறார். அனுமன் மகேந்திர மலையின் உச்சியில் ஏறி நிற்கின்றார். அவர் தன் கால்களை மலையின் மீது உறுதியாக ஊன்றினார். தன்னுடைய வாளை உயர்த்தினார். 2 கைகளையும் இணைத்து ஸ்ரீராமரை நினைத்தார். ஸ்ரீராமா, உமது திருப்பணியை நிறைவேற்ற எனக்கு அருள் புரிவாயாக என்று கூறி தன் முழு வலிமையையும் ஒன்று திரட்டினார்.
அவரது கால்களின் அழுத்தத்தால் மலை அதிர்ந்தது. மரங்கள் ஆடின. மலையில் இருந்த பறவைகளும் விலங்குகளும் பயந்து ஓடின. தேவர்கள் அனைவரும் வானத்தில் இருந்து அனுமனை பார்த்தனர். அனைவரின் உள்ளத்திலும் ஒரே நம்பிக்கை, ராமதூதனான அனுமன் வெற்றி பெற வேண்டும். அனுமன் அடுத்த கணம் பாய்வதற்கு தயாராகிறார். அனுமன் வானத்தை நோக்கி பாய்ந்தார். மலை உச்சியிலிருந்து புறப்பட்ட அவரது வேகம் இடியை விட வேகமாக இருந்தது. அவரது உடல் வானத்தில் உயர்ந்தது. கடல் அலைகள் பெரிதாக எழுந்தன. காற்று வேகமாக வீசியது. அனுமன் மட்டும் ஸ்ரீராமா ஸ்ரீராமா என்று ராமநாமத்தை உச்சரித்தபடி இலங்கையை நோக்கி பறந்தார். அவரது ஒரே குறிக்கோள் சீதா தேவியை கண்டுபிடிப்பது. அவரது ஒரே பலம் ஸ்ரீராமரின் அருள். இவ்வாறு ராமதூதனாக அனுமன் இலங்கையை நோக்கி தனது மாபெரும் பயணத்தை தொடங்கினார். ஆனால் அவரை எதிர்கொள்வதற்காக கடலின் நடுவில் பல சோதனைகள் காத்திருந்தன. அந்த சோதனைகளை அனுமன் எவ்வாறு கடந்து சென்றார்? அனுமன் தன் உடலின் முழு சக்தியையும் ஒன்று திரட்டினார். தன் பார்வையை தொலைவில் இருக்கும் இலங்கை மீது செலுத்தினார். அவரது உள்ளத்தில் ஒரே ஒரு எண்ணம், சீதா தேவியை நான் கண்டே தீர வேண்டும் என்று உறுதி எடுத்தார். பின்னர் மலை உச்சியிலிருந்து வானத்தை நோக்கி பேராற்றலுடன் பாய்ந்தார். அனுமன் வானத்தில் பறந்த வேகம் அளவிட முடியாததாக இருந்தது. அவரது நிழல் கடலின் மீது விழுந்தது. அவருக்கு கீழே இருந்த கடல் பெரும் அலைகளுடன் கொந்தளித்தது. மீன்கள், திமிங்கலங்கள், கடல் உயிரினங்கள் அனைத்தும் அனுமனின் நிழலை கண்டு வியந்தன. வானத்தில் மேகங்கள் அனுமனின் வேகத்தால் விலகின. சூரியனின் ஒளியிலும் காற்றின் வேகத்திலும் அனுமன் இலங்கையை நோக்கி பறந்தார். அவரது இதயத்தில் ராமநாமம் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமா. அனுமன் கடலின் நடுவில் சென்று கொண்டிருந்த போது அவரது வீரத்தையும் பக்தியையும் கண்டு கடல் தேவனின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ராமரின் தூதனாக செல்லும் இந்த மகா வீரனுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அப்போது கடலின் ஆழத்தில் மறைந்து இருந்த மைனாக மலைக்கு அவர் அழைப்பு விடுத்தார். மைனாக மலை மெதுவாக கடலில் இருந்து மேலே எழத் தொடங்கியது. ஒரு பெரிய தங்க மலை கடலின் நடுவில் தோன்றியது. அனுமன் அதை கண்டு ஆச்சரியப்பட்டார். மைனாகமலை அனுமனை நோக்கி கூறியது, அனுமனே, நீ ஸ்ரீராமரின் பணிக்காக செல்கிறாய். சிறிது நேரம் இங்கே தங்கி ஓய்வெடுத்துவிட்டு செல்லலாம். என் மீது தங்கி ஓய்வெடு, பின்னர் இலங்கைக்கு புறப்படலாம், மைனாகமலை கூறியது. அனுமன் மைனாகமலையின் அன்பை உணர்ந்தார். ஆனால் அவரது மனதில் ஒரே எண்ணம், ராமரின் பணி முடியும் வரை எனக்கு ஓய்வு கிடையாது என்று முடிவு செய்தார். அனுமன் மைனாகமலையை அன்புடன் தன் கையால் தொட்டு, உன் அன்புக்கு மிக்க நன்றி. ஆனால் நான் இப்போது நிற்க முடியாது. சீதா தேவியை தேடும் பணியை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். மைனாகமலையும் அனுமனின் பக்தியையும் கடமை உணர்வையும் கண்டு மகிழ்ந்தது. அனுமனுக்கு ஆசீர்வாதம் வழங்கியது. அனுமன் மீண்டும் இலங்கையை நோக்கி பறக்கத் தொடங்கினார். ஆனால் அவரது பயணம் இத்துடன் முடியவில்லை. இன்னும் பல சோதனைகள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தன. அடுத்ததாக அனுமனின் வழியை தடுக்க ஒரு விசித்திரமான உருவம் அவருக்கு முன் தோன்றியது. அது யார்? தேவர்கள் அனுமனின் வலிமையையும் அறிவையும் சோதிக்க வேண்டும் என்று எண்ணினர். அதற்காக அவர்கள் நாகர்களின் தாயான சுரசையை அழைத்தனர். சுரசை ஒரு பயங்கரமான அரக்க உருவத்தை எடுத்துக்கொண்டாள். அவள் கடலில் இருந்து மேலே எழுந்து அனுமனின் வழியை மறித்தாள். அவள் வாயை மிக பெரியதாக திறந்து கொண்டு கூறினாள், அனுமனே, இன்று நீ எனக்கு உணவாக வேண்டும். என் வாய்க்குள் நுழைந்த பிறகே நீ இங்கிருந்து செல்ல முடியும் என்றாள். அனுமன் அமைதியாக அவளை பார்த்தார். அவருக்கு அவசரமாக இலங்கையை அடைய வேண்டியிருந்தது. எனவே கோபப்படாமல் பணிவுடன் பேசினார். அம்மையே, நான் ஸ்ரீராமரின் தூதனாகச் செல்கிறேன். இலங்கையில் சிறைப்பட்டிருக்கும் சீதா தேவியை தேடி செல்ல வேண்டும். அவரை கண்டுபிடித்து ராமரிடம் செய்தி கொண்டு வருவது என் கடமை. எனவே தயவு செய்து எனக்கு வழிவிடுங்கள் என்றார். என் பணியை முடித்துவிட்டு நான் மீண்டும் உங்களிடம் வருகிறேன் என்றார். ஆனால் சுரசை அனுமனின் வேண்டுகோளை ஏற்கவில்லை. அவள் சிரித்துக்கொண்டே, இல்லை, என் வாய்க்குள் நீ இப்போதே நுழைய வேண்டும்.
அதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது என்று கூறினாள். சுரசை வாயை பெரிதாக திறந்தாள். அனுமன் தன் உருவத்தை பெரிதாக்கினார். என்னை விழுங்க வேண்டும் என்றால் உன் வாயும் அதற்கேற்ற அளவுக்கு பெரிதாக வேண்டும் என்று கூறினார். சுரசையும் தன் வாயை மேலும் பெரிதாக்கினாள். அனுமன் இன்னும் பெரிதானார். சுரசையின் வாயும் இன்னும் பெரிதானது. இவ்வாறு அனுமன் பெரிதாகிக் கொண்டே சென்றார். சுரசையும் தன் வாயை பெரிதாக்கிக் கொண்டே சென்றாள். அனுமன் ஒரு மலையளவுக்கு உயர்ந்தார். சுரசையின் வாயோ அதைவிட பெரியதாக திறந்தது. அப்போது அனுமன் திடீரென்று ஒரு சிறிய உருவமாக மாறினார். ஒரு சிறிய புழுவைப் போல மிகச்சிறிய அளவுக்கு தன் உடலை சுருக்கிக் கொண்டார். வேகமாக சுரசையின் வாய்க்குள் சென்று அடுத்த கணமே வெளியே வந்து விட்டார். பின்னர் அனுமன் சிரித்தபடி கூறினார், அம்மையே, உங்கள் வாய்க்குள் நான் நுழைந்து விட்டேன். அதனால் உங்கள் கட்டளையும் நிறைவேற்றிவிட்டது. இப்போது நான் என் ராமரின் பணியை தொடர அனுமதியுங்கள் என்றார். சுரசை உடனே தன் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினாள். அவள் மகிழ்ச்சியுடன் அனுமனை பார்த்தாள். அனுமனே, நீ வலிமையில் மட்டுமல்ல, அறிவிலும் சிறந்தவன் என்பதை இன்று நிரூபித்து விட்டாய். இது தேவர்களின் சோதனை. நீ வெற்றி பெற்று விட்டாய். ஸ்ரீராமரின் பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றி வா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என்று கூறி அனுமனை ஆசீர்வதித்தாள். அனுமன் அவளை வணங்கினார். பின்னர் மீண்டும் இலங்கையை நோக்கி புறப்பட்டார். அனுமனின் பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஒருபுறம் கடல், மறுபுறம் வானம், முன்னால் இலங்கை. அவரது உள்ளத்தில் ஒரே ஒரு எண்ணம், சீதா தேவியை கண்டுபிடித்து ராமரிடம் செய்தி கொண்டு வர வேண்டும். அந்த உறுதியுடன் அனுமன் மேலும் மேலும் வேகமாக பறந்தார். ஆனால் அவரது வழியில் இன்னொரு ஆபத்து காத்திருந்தது. அனுமனின் நிழலை பிடித்து அவரை தடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அரக்கி கடலின் நடுவில் இருந்தாள். அவள் பெயர் சிம்ஹிகை. அவள் அனுமனை எவ்வாறு தடுத்தாள்? அவளை அனுமன் எவ்வாறு வென்றார்? அமைதியான கடல். வானில் அனுமன் மிக வேகமாக பறந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அவரது வேகம் குறைந்தது. அனுமனுக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. அவர் மேலே பறக்க முயன்றார். ஆனால் அவரது உடல் முன்னோக்கி செல்லவில்லை. கீழே பார்த்தார். கடலின் ஆழத்தில் இருந்து ஒரு விசித்திரமான சக்தி அவரை இழுத்து கொண்டிருந்தது. அது என்னவென்று அனுமன் சிந்தித்தார். அப்போது அவருக்கு புரிந்தது, என் நிழலை யாரோ பிடித்திருக்கிறார்கள். கடலுக்குள் சிம்ஹிகை என்ற பயங்கரமான அரக்கி இருந்தாள். அவளுக்கு ஒரு விசேஷமான சக்தி இருந்தது. வானத்தில் பறந்து செல்லும் உயிரினங்களின் நிழலை பிடித்துவிட்டால் அந்த உயிரினத்தின் வேகத்தை அவளால் தடுத்து நிறுத்த முடியும். அனுமனின் நிழலையும் அவள் பிடித்திருந்தாள். சிம்ஹிகை தன் வாயை மிக பெரியதாக திறந்தாள். அனுமனை விழுங்குவதற்காக மேலே எழுந்தாள். அனுமன் அவளை கண்டார். அவளது பயங்கரமான உருவத்தை பார்த்தும் அவர் அஞ்சவில்லை. அனுமன் நினைத்தார், இவள் என் வழியை தடுத்து நிறுத்துகிறாள். ராமரின் பணியை தாமதப்படுத்தும் எந்த தடையையும் நான் கடக்க வேண்டும். அனுமன் தன் உடலை பெரிதாக்கினார். மலை போல் உயர்ந்தார். சிம்ஹிகையும் தன் வாயை மேலும் மேலும் பெரிதாக்கினாள். அனுமனை முழுவதுமாக விழுங்கிவிட வேண்டும் என்று எண்ணினாள். அவளது வாய் வானத்தை தொடும் அளவிற்கு விரிந்தது. ஆனால் அனுமன் தனது அறிவை பயன்படுத்தினார். அவர் திடீரென தன் உடலை மிக சிறியதாக சுருக்கிக் கொண்டார். ஒரு சிறிய உருவமாக மாறி சிம்ஹிகையின் வாய்க்குள் வேகமாக நுழைந்தார். சிம்ஹிகை அனுமனை விழுங்கிவிட்டதாக நினைத்தாள். ஆனால் அது அவளுடைய தவறு. அனுமன் அவளது உடலுக்குள் சென்று அவளுடைய உயிர் சக்தி இருக்கும் இடத்தை துல்லியமாக அறிந்து கொண்டார். பின்னர் தன் கூர்மையான நகங்களால் அவளது உடலை கிழித்து வெளியேறினார். சிம்ஹிகை கடலில் விழுந்தாள். அவளது பிடியிலிருந்து அனுமனின் நிழல் விடுபட்டது. அனுமன் மீண்டும் தன் இயல்பான உருவத்தை எடுத்துக்கொண்டார். வானத்தில் உயர்ந்து நின்றார். அப்போது தேவர்கள் வானத்திலிருந்து அனுமனை பார்த்து மகிழ்ந்தனர். அவர்கள் கூறினர், அனுமனே, உன்னிடம் அளவற்ற வலிமை இருக்கிறது. அதோடு சரியான நேரத்தில் சரியான அறிவை பயன்படுத்தும் திறனும் இருக்கிறது. நீ செல்லும் பணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்றார்கள். அனுமன் அவர்களை வணங்கி மீண்டும் இலங்கையை நோக்கி பறந்தார். அவரது வேகம் மேலும் அதிகரித்தது. இப்போது அவரது கண்களுக்கு
தொலைவில் ஒரு அழகான தீவு தெரிந்தது. அது சாதாரணமான தீவு அல்ல, அது இலங்கை. கடலின் நடுவே அமைந்திருந்த இலங்கை நகரம் பொன்னால் செய்யப்பட்ட நகரம் போல பிரகாசித்தது. உயரமான அரண்மனைகள், பெரிய கோட்டைகள், அழகான தோட்டங்கள், உயர்ந்த மதில்கள், எங்கும் செல்வ செழிப்பு. அந்த நகரத்தை பார்த்த அனுமன் ஒரு கணம் வியந்தார். ஆனால் உடனே தன் மனதை தேற்றிக்கொண்டார். இந்த அழகுக்கு பின்னால் சீதாதேவியின் துயரம் இருக்கிறது. எனவே நான் என் பணியை மறக்கக்கூடாது என்று நினைத்தார். அனுமன் தனது உருவத்தை சிறிதாக்கிக் கொண்டார். இனி அவர் பெரிய உருவத்தில் இலங்கைக்குள் நுழைய முடியாது அல்லவா? எனவே ஒரு சிறிய வானர உருவத்தை எடுத்துக்கொண்டார். இரவாகும் வரை காத்திருந்து இலங்கை நகரத்திற்குள் நுழைய தயாரானார். ஆனால் இலங்கையின் நுழைவாயிலில் ஒரு பயங்கரமான காவலாளி நின்று கொண்டிருந்தாள். அவள் யார்? அவள் அனுமனை உள்ளே செல்ல அனுமதிப்பாளா? அல்லது ராமரின் தூதனான அனுமனுக்கும் இலங்கைக்கும் இடையே இன்னொரு தடையாக நிற்பாளா?